ஐ என்ஜாய் ரைட்டிங். ஏன்னா அது வந்து ஒரு பர்சனல் ஸ்பேஸ் மாதிரி இல்லை. இப்போ எனக்கும் அந்த கதைக்குமான ஒரு இது மட்டும்தான். இப்போ படம் பண்ணும் போது அதுக்குள்ளே ஒரு 100 பேர் வராங்க உள்ள. பிகாஸ் யூ நீட் 100 மைண்ட்ஸ் அட்லீஸ்ட் டு மேக் அ ஃபில்ம். பட் ஆனால் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதி முடிக்கிற வரைக்கும் அது நான் மட்டுமே போதும். அது எழுதி முடிக்கிறதுக்கு நான் மட்டும் போதும். அந்த டைம் வந்து ஐ ஜஸ்ட் என்ஜாய் மோர் இன்டு அந்த ஜோனுக்குள்ளே போகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ ஆல்சோ பிலீவ் மேக்ஸிமம் வந்து விஷுவலாக கன்வே பண்ண ட்ரை பண்ணணும். பட் அதுக்கான ட்ரை தான் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு படங்கள்லையுமே. ஒரு தடவை நம்ம ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டோம்னா, டயலாக்ஸ் எழுதிட்டோம்னா, ஐ வில் அகெயின் கோ த்ரூ த திங் அண்ட் தென் ஐ வில் ஜஸ்ட் சி இதை வந்து டயலாகை கம்மி பண்ணணும். பேசிக்கலி இதான் பாட்டம் லைன் வந்து டயலாகை கம்மி பண்ணு, பேச்சை குறை அப்படின்ற பேச்சை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டு அதை வந்து எப்படி கன்வே பண்ணலாம். ஸோ இதே விஷயத்த ஒரு லைனில் கன்வே பண்ணால் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான். இப்போ மணிரத்னம் சாரே அதுக்கு ஒரு இதுதான். நான் அவங்களாம் முன்னாடி சொல்லுவாங்க, மணிரத்னம் சாரோட டைலாக்லாம் ரொம்ப கிறிஸ்பாக ஒரு டைலாக் இருக்கும். பட் ஆனால் இட் வில் கன்வே லாட். நிறையா பேசியும் பண்ணலாம். இப்போ சில விஷயங்கள்லாம் வந்து அது வந்து இட்ஸ் தேர் ஸ்டைல். நிறைய பக்கமாக பேசியும் நம்ம வந்து இப்போ பராசக்தி மாதிரி வசனம் நம்ம அப்படி தான் பழகியிருக்கோம். பேசி அதை பார்த்தும் எக்ஸைட் ஆகலாம். வில் ஜஸ்ட் ட்ரை டு ரெடியூஸ் த டைலாக்ஸ் அண்ட் கன்வே இட் இன் அ வெரி கிறிஸ்பர் டைலாக்ஸில் பண்ணுவேன்.